வசுமதி முன்னாடி வா. வசுமதி முன்னாடி அனுப்பிவிடு. மணி மணி அந்த கேர்ளை முன்னாடி அனுப்பு. Good morning, sir. Very good morning. Morning, sir. Welcome, sir. After you start so today when you start, then that island you need to see. They will go there and they will do 1,000. You can explain. Shanmugam. How many layers you said? They have done it extensively in Indonesia. Indonesia has pioneered this rising sea levels, tsunamis, cyclones. Yes, sir. Yes, sir. So the study is done by the World Bank, sponsored by. அங்கிருக்காங்க சார், அங்கிருக்காங்க. இந்த பக்கம் வாங்கப்பா. Which one? PCCF can come here. இங்கே வந்துறீங்க. Rakesh, Rahul, come that side. மேம் நீங்க அங்க போயிடுங்க. அண்ணா எப்படி திரும்புங்கண்ணா? சார் பிசிசி மேம் ஃபர்ஸ்ட் நீங்க நில்லுங்க மேம், அப்புறம் வச்சுக்கலாம். நீங்க எனக்கு சாரோட நில்லுங்க. ராகேஷ் come. கொஞ்சம் இந்த பக்கம் சொல்லுங்க, அந்த பக்கம் மேம் Sir, you do it, sir. We'll stand. After you do, we'll do it one by one, sir. Yes. மேம் சார் நீங்க மேம் சார் இந்த செடியை கொஞ்சம் பிடிங்க சார். Sir, you have to see that side also. மேம் சார் Our chances are only the crying baby will get food. Thank you. நீங்க அங்க போய் பண்ணுங்க. You have to go. I have to now. உங்களை விட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்று எடுத்துக்கோங்க. போனா ஓரம் போகாதீங்க சார், ஓரம் போகாதீங்க. சூழல் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு அடையாறு முகத்துவாரத்தில் இன்றைக்கு மேங்க்ரோவ் காடுகளை, அலையாத்தி காடுகளை உருவாக்கப்படுகிறது. அதற்கான அந்த
மரங்களுக்கான செடிகளை நம்முடைய மாணவ செல்வங்களுடைய உதவியோடு ஆர்வங்களுடைய உதவியோடு தமிழ்நாடு அரசினுடைய வனத்துறையும் சுற்றுச்சூழல் துறையும் இணைந்து மிகச் சிறப்பான வகையில் துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் ACCF மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுடைய அனைவருடைய முயற்சியோடு இன்றைக்கு மிகச் சிறப்பான வகையில் இந்த முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கடலோரங்களில் இருக்கக்கூடிய 14 மாவட்டங்களில் இந்த பணிகளை செய்வதன் மூலமாக கடலோர அரிப்பினை குறைக்கக்கூடிய கடலோரங்களிலே ஏற்படக்கூடிய மாறுதலுக்கு இந்த விளையாட்டுக்கு ஒரு தடுப்பரணாக இருந்து சாயில் எரோஷன் மண்ணரிப்பை தடுக்கக்கூடிய வகையில் அதேபோல் சுனாமி போன்றிருக்கக்கூடிய இயற்கை சீற்றங்களில் இருந்தும் கடலோர பகுதிகளை பாதுகாப்பதற்கு ஒரு நீண்டகால திட்டமாக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 12 லட்சம் மேற்பட்டிருக்கக்கூடிய மரக்கன்றுகள் கடந்த ஆண்டு வரை நடத்தப்பட்டது. இந்த ஆண்டு 6 லட்சம் மரக்கன்று நடுவதற்காக திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு இங்கே அடையாறு இந்த கழிவு வருவார்கள் மிக சிறப்பான வகையில் அந்த முன்னெடுப்பு மாணவர்களுடைய ஆசான் மெமோரியல் காலேஜுடைய மாணவ செல்வங்கள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது நம்முடைய துறையினுடைய தமிழ்நாடு காலநிலை மாற்றத்தை தமிழ்நாடு கொண்டிருக்கக்கூடிய அக்கறை குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டிருக்கக்கூடிய இந்த 4 ஆண்டு காலத்தில் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்தில் மாபெரும் ஈடுபாட்டையும் மறுமலர்ச்சியையும் நம்முடைய அரசு உருவாக்கியிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த நிகழ்வினை இங்கே நாங்கள் துவக்கி வைத்திருக்கிறோம். இது தொடர்ச்சியாக எல்லா இடங்களும் கங்கை கொண்ட சோழபுரம் போயிட்டு வந்துருக்கீங்க. இது மாதிரி நினைக்கிறேன் சோழகங்கம் ஏரி புனரமைக்கிறதுக்கு பிரைம் மினிஸ்டரும் வர்றாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் உங்களுக்கே தெரியும், அது ராஜேந்திர சோழன் உருவாக்கிய தலைநகர். அவன் ஜெயஸ்தம்பங்களை உருவாக்குவதைப் போல ஒரு ஜலஸ்தம்பம் என்கின்ற வகையிலே இங்கே புன்னேரி எங்களுடைய இப்போது அழைக்கப்படக்கூடிய ஏரி அவருடைய காலத்தில் சோழகங்கம் என்று அழைக்கப்பட்டது. காரணம் இந்த ஏரியை வெற்றிவிட்டு கங்கையினுடைய வெற்றியாக கொண்டு வந்து கங்கையினுடைய வெற்றியாக கொண்டு வந்த கங்கை நீரை அதை ஊற்றி அதை சோழகங்கம் என்று அழைத்தார். இப்போது பொன்னேரி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஏரி ஏறத்தாழ 700 ஏக்கர் பரப்பரப்பு இருக்கிறது. அந்த ஏரியினுடைய பாசன பரப்பு ஏறத்தாழ 1374 ஏக்கராக இருக்கிறது. அந்த பாசன பகுதியில் விவசாய பொருட்கள் பயன்பெறும் மாண்பு கை